உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. இன்னைக்கு விசிக தலைவர் திருமாவர்களுடைய பிறந்தநாள். முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் திருமாவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா 100 ஆயுசோடு நல்லா உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம இதில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிறந்தநாளை பெருமளவுக்கு கொண்டாடணும், காலத்துக்கும் நிலச்சிருக்கிற அளவுக்கு அவருடைய பிறந்தநாள் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு விசிக சார்பாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒன்றை நடத்துகிறாங்க உளுந்தூர்பேட்டையில். அப்போ அந்த மாநாட்டுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து விசிக தோழர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. பெருமளவுக்கு இது வரைக்கும் நடந்த மாநாட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகள் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, நானே பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு. ஒவ்வொரு பகுதிகளிலுமே எல்லா ஊர்லேயுமே விசிக பதாகைகள் வச்சுருக்காங்க. எங்கிட்டு திரும்பினாலும் விசிக பதாகை இருக்குங்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்து பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க அந்த நிகழ்வை. அப்போ இந்த மாநாட்டுக்கு வந்து எல்லாரும் தமிழ்நாடு முழுவதும் வராங்கல்ல, உளுந்தூர்பேட்டை நடக்கக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாதி வழியில் திடீர்னு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். விசிகாரங்க போராட்டம் பண்ணுறாங்க. சாலை மறியலில் ஈடுபட்டு சாலையை மறைச்சு உட்காந்துட்டு, ரோட்டை மறைச்சு உட்காந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் சில முழக்கங்கள் முன்வைக்கப்படுது. வாழிய வாழிய வாழியவே எழுச்சி தமிழர் திருமாவர்கள் வாழியவே அப்படின்னு சொல்லி முன்வைக்கப்படுது. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சாலை மறியலில் ஈடுபட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நடக்குது. அப்போ இந்த சாலை கடந்து போகணும் அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு இளைஞர் அப்படியே ஓரத்தில் அப்படியே போகிறாரு. ஓரத்தில் போகிற அந்த இளைஞரை விசிகாவை சேர்ந்த நபர்கள் வந்து வழிமறிச்சு, எப்போ நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், நீ பாடல சாலை மறியலில் வந்து தவிர்த்துட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு நீ ஓரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாப்புல, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்கப்பா, எனக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொல்கிறாரு. இல்லை நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி சாலையை வந்து கடந்து போகலாம், எங்களை பார்த்தா என்னவா தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த விசிகாரங்க அவரை மிரட்ட அவர் கடுப்பாயிட்டு திருப்பி கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுறாரு. என்ன அப்போ உனக்கு போய் நான் அப்படி தான் போவேன், சாலையை பார்த்துட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்திருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு ஏதோ பேசுகிறாப்புல. அப்போ இந்த மாதிரி விசிகாரங்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும், சரி ஒரு இளைஞர்கள் இல்லை ஒரே ஒரு இளைஞருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அந்த மாதிரி போகுது. உடனே காவல்துறை வராங்க. அந்த இடத்துக்கு காவல்துறை வந்து என்ன செஞ்சுருந்துருக்கணும், எப்பா நீங்கள் அங்கிட்டு ஓரமாக போராடுங்க, போக்குவரத்துக்கு இடையே வரக்கூடாது, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு அந்த வழியாக வந்த இளைஞரை வழி அனுப்பி வச்சிருக்கோம். இதான் காவல்துறை செஞ்சு இருந்திருக்க வேண்டிய வேலை. வராங்க, என்ன பண்ணாங்க தெரியுமா, ஏய் என்னடா போகிற வச்சுட்டுக்க, போ அடிக்க போகிறேன் அப்படின்னு கை ஓங்குறாங்க. அடிக்கலை, ஓங்குறாங்க, கை ஓங்குறாங்க. என்னப்பா அடிப்பா போனி அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அந்த இளைஞர் கோவப்பட்டார் போல, ஏன்னா அடியா அப்படின்னு ஓங்கி ஒரே அப்பா ஒரு எஸ்எஸ்ஐ காவல்துறை அதிகாரி ஓங்கி அரைஞ்சிட்டாரு. அரைஞ்ச சோக்குள்ளே அவர் அந்த இளைஞரை விட்டார். திருப்பி காவல்துறை அதிகாரி பார்க்காம திருப்பி அவர் ஒரு அறையை அரைஞ்சிட்டார். இதுதான் நடந்த சம்பவங்க. இன்னைக்கு இந்த அறையை அரைஞ்ச உடனே சுற்றி இருந்த அதிகாரி காவல்துறை முழு வந்து எப்படா போலீஸ் அடிப்பேன், போலீஸ் வேலைக்கு அடிப்பியா அப்படின்னு அந்த இளைஞரை அந்த இருசக்கர வாகனத்துலேருந்து அப்படி தள்ளி விடுறாங்க. கீழே விழுகிறாரு. திருப்பி அவராக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னா இன்னொருத்த பிடிச்சி இழுக்கிறாருங்கிட்டு, வண்டி விட்டு இறங்கியாமல் அப்படின்னு அந்த அதிகாரி தள்ளி விடுறாரு. இருப்பா எதிர்ச்சிருக்க அந்த அந்த இளைஞர் செய்கிறாரு. அது ஒரு காவல்துறை தள்ளி விடுறாரு. அவர் அங்கிட்டு போய் விடுறாரு. ரொம்ப வீக்காக இருக்காங்க போல எல்லாருமே. உடனே இன்னொரு அதிகாரி வராப்புல வந்து அவர் வந்து பின்னாடி சட்டர் கொடுத்தீங்களா காலர் அப்படியே பிடிச்சி அக்யூஸ்ட் மாதிரி பரவரம் இழுத்துட்டு போய் 2 கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு ஜீப்பில் தள்ளி கொண்டு போகிறாங்க. வாகனத்தில் ஜீப்பில் இது பொலிரோ நினைக்கிறேன். காவல்துறை வண்டியில் வந்து அமுக்கி அவரை கொண்டு போகிறாங்க. இந்த காணொலியை நான் போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். இந்த காணொலி பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
கிளியர் பண்ண கொஞ்சம் உள்ள போங்க. வண்டி நாங்க ரிப்போர்ட் பண்ணுங்க. வண்டிலாம் போணுமா? ஏன்டா கையை இது பண்ற? இங்கிட்டு வாங்க. நான் ஏன்னா நீங்க நிக்கிறீங்க? ஏன்டா நீ தள்ளுற? தமிழக மக்கள் இதை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்களே சொல்லுங்க, யார் மீது தவறு? மனசாட்சி தொட்டுங்க, யார் மீது தவறு? மக்கள் போயிட்டு வரக்கூடிய சாலையை வந்து மறிச்சு முதல்ல உட்கார்ந்தது விசிகா காரங்களோட தவறு. சரிதானே? சரி, அவங்க ஏதோ போராட்டம் தானே, சரி சாலை மறியல் ஈடுபடுறாங்கன்னா போராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் போராடணும். ஒரு பைக்கு வந்து அவர் வாழ ஓரமாக போயிட்டு இருக்காரு, அவருக்கு அம்புழுத்தது யார்? முதல்ல விசிகா காரங்க. அப்போ விசிகா காரங்களோட ரெண்டாவது தவறு. சரிதானே? அப்போ உடனே காவல்துறை வராங்கன்னா காவல்துறை பிரச்சனை இல்லாமல் அவரை அழிப்பு வைக்க பார்க்கணும். என்ன செய்வாங்க காவல்துறை? பொதுவாகவே ஒரு கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடந்துச்சுன்னா, சாலை மறியல் ஈடுபட்டாங்கன்னா, சாலை மறியல் ஈடுபடக்கூடியவர்களை தனியாக வச்சுக்கிட்டு, இல்லை சாலை மறியல் ஈடுபடக்கூடியவர்களை கைது பண்ணி கொண்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களை வந்து ஓரமாக ஒதுக்கி விட்டு மக்களுக்கு வந்து பாதையை விடுவாங்க. மக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்க, மக்கள் அனுப்பி விடுறதுக்கான வேலை தான் காவல்துறை பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணாங்க? தனியாக வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் நீங்கள் போய் கையை உங்க அரைங்கிறது, அப்புறம் அரையான்னு சொன்னோன்னா அவர் ஓங்கி அவர் அரையிறது, திருப்பி அவர் அடிச்சிட்டாரு. திருப்பி அடிச்சோன்னு காவல்துறைக்கு ஈகோ இருக்கும்ல, காவல்துறை அதிகாரி மீதே கை வைப்பியா அப்படின்னு அந்த ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு. உடனே நம்ம போலீஸே கை வச்சிட்டானா அப்படின்னு சுற்றி இருக்கவங்களாம் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவர் வந்து அடிச்சு அப்படியே போட்டு உள்ள அமுக்குறீங்க. எனக்கு தெரில இனி அவர் முழுசா வெளியே வருவாரான்னு தெரியலங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உங்க ஆட்சியில தான் இந்த மாதிரியான அவலங்கள்லாம் நடக்குது. நீங்களே சொல்லுங்க, சாதாரண ஒரு எளிய மக்களுடைய உயிர்னா சாதாரணம், அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உயிரா பெரியதா? நீங்களே சொல்லுங்க விஜய் அவர்களே, பார்க்குறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. நீங்கள் அது வரைக்கும் திமுக மாதிரி இல்லை அப்படின்னு நம்புறேன். உங்கள் காவல்துறை, உங்கள் கட்டுப்பாடு, நேரடி கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறையை ஒடுக்கி வைங்க. நாளைக்கு இதே இடத்தில் அந்த இளைஞர் இருந்தார்ல, அதே இடத்தில் உங்கள் கட்சிக்காரங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு நபர் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம்ல. நீ தானே முதலமைச்சர், காவல்துறையை கட்டுப்படுத்துவீங்க.
காவல்துறை யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு முதல்ல சொல்லிக் கொடுங்க. பார்க்குறீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முழுசாக வருவாரான்னு தெரியலங்க. பாவங்க அவர் அப்பாவும் இங்கே ஓரமாக போயிட்டு இருந்தாருங்க. அவரை பிடிச்சி அவர் அப்படியே பாப்பா தம்பி வழி விடுப்பா பாப்பா நீ வாப்பாங்கன்னு போங்கப்பா அப்படின்னா முடிஞ்சுப்பா. அவர் போய் அப்பி போடுவேன் அரைஞ்சு போடுவேன். நான் நினைக்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் கேளுங்க, நீங்கள் வந்து இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களா, அந்த யூனிஃபார்ம் மட்டும் நீங்கள் இல்லைன்னா நீங்களும் எங்களை மாதிரி சாதாரண ஒரு நபர் தான். அங்கே இந்த இளைஞர் பைக்கில் போனார்ல அது மாதிரி சாதாரண ஒரு நபர் தான். நீங்கள் சாதாரண மக்கள் தான். நீங்கள் அந்த காக்கி சட்டையை போட்டிருக்கேன் நம்ம வந்து போலீஸ் அப்படிங்கிறதுனாலே நீங்கள் பெரிய பருப்புன்னு நினச்சிங்கன்னா அது உண்மை இல்லை. உங்களுக்கு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, உங்களுக்கு பசி இருக்குது, உங்களுக்கு உறக்கம் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குல்லங்க. நீங்கள் அவங்கள மாதிரி தான் நீங்களும். இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், காவல்துறை அதிகாரிகள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு இளைஞர் அடிச்சு இழுத்துட்டு போனீங்களா, அந்த இளைஞர் உங்கள் உறவுக்காரனாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? உங்கள் அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ மாமோ யாரோ ஒரு உங்கள் சொந்தக்கார பையனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்படி நடந்துருப்பீங்களா? யாரோ ஒரு பையங்கிறக்காக தானே இந்த மாதிரி எதுக்குங்க நடந்துக்கிறீங்க? காவல்துறைனா என்ன மென்டல் ஆயிருவீங்களா? இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு முதிர்ச்சி வர வேணாம். படிச்சு தானே அரசு நீங்க வந்து அரசு அதிகாரியா வந்திருக்கீங்க. அதிகாரியா இப்ப காவல்துறைனா என்ன வேணா பண்ணலாமா? என்ன 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 நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கேட்கிறேன், திராணி இருந்தா சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரி யோசிச்சு பாருங்க. உண்மை நேர்மையாக மக்களுக்காக உழைக்கக்கூடிய நேர்மையா நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்குலாம் நம்ம ராயல் சல்யூட் அடிக்கிறோம். இந்த மாதிரி எளிய மக்கள் மீது உங்க திமிர்த்தனத்தை காட்டுறீங்களா காவல்துறை அதிகாரி? அந்த அதிகாரிட்ட கேட்கிறேன், ஒரு அமைச்சர் வராருப்பா, சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்கப்பா, அமைச்சரை அடிச்சிருவீங்களா? இல்லை ஓங்கி அறவில்லை, அந்த அரைஞ்சு இல்லை அறவே இல்லை, நீங்க அரைஞ்சிருவீங்களா? ஒரு எம்எல்ஏ மேல கை வச்சிருவீங்களா? ஒரு கவுன்சிலர் மேல உங்களால் கை வைக்க முடியுமா? வச்சிருவீங்களா? அப்படி அப்ப சாமானியன்னா அவங்க எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. ஒரு இளைஞர், நான் அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தெரியும், பாவங்க அவர் வாரில் ஓரத்தில் போயிட்டு இருக்காருங்க. எதுக்கு என்னங்க இப்படி உங்களுக்கு என்னங்க? நீங்க காவல்துறை என்னங்க பெரிய ஆளுங்க? நீங்களும் இந்த 10 மாசம் தானே வயிற்றுலேருந்து வரீங்க வெளியே, அவங்கள அப்படி தானேங்க. அவருக்கு குடும்பம், அவர் ஏதோ ஒரு அவசரத்துக்கு போயிட்டு இருந்திருக்கலாம். அந்த இளைஞர் வந்து ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு காசு கட்டுறதுக்காண்டியோ இல்லை உறவினர் பக்கம் இருக்கோ, அவருக்கு ஏதோ கல்யாணமாகி குழந்தை பிறந்தது ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம், அவசரமா ஏதோ ஒரு இது போயிட்டு இருந்திருக்கலாம். சாலை மறியலில் ஈடுபட்டா கோவம் வரதானே செய்யும். நம்ம அவசரமா எங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்க யாரோ உயிர் போகிற நிலைமையில நிற்கிறாங்கன்னா, அவசரமா ஒரு விபத்தாயிருச்சு மருத்துவமனை சேர்த்துருக்காங்கன்னா என்ன செய்வோம்? அவசரமா தான் போவோம். அப்படி அவசரமா போகும்போது ஒருத்தர் சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கான், சாலையை மறைச்சு நிற்கிறான், ரோட்டை விட மாட்டானா எவ்வளவு கொலைவெறி வரும்? அடிச்சாரா அந்த காவல்துறை எஸ்எஸ்ஐ அதிகாரி. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், உங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு முடியல, உங்க அப்பாவோ அம்மாவோ யாருக்கோ ஒரு உடம்பு சரியில்லை, அவர் வந்து உயிர் போகக்கூடிய நிலைமையில இருக்காருன்னா உங்களுக்கு எப்படி பதறம்? உங்க பிள்ளைகளுக்கு முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்படி பதறம்? எப்படி வேகமா போவீங்க? எப்படி பார்க்கணும்னு நினைப்பீங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு இதை பண்ணி மறைச்சிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? கோவம் வருமா வராதா? அப்போ இதே மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி உங்களை மறைச்சு போடாங்கட்டும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கொலவெறியில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வண்டியை மறைச்சு போலீஸ் அதை அடிச்சு கூட கொஞ்சம் தான் வரும் வெறி. அப்போ போலீஸ்லாம் யோசிக்கிட்டு ஓங்கி அப்பதான் தோணும். ஏன்னா நீங்க காவல்துறை வேலையை செய்யல. நேற்று இன்னைக்கு நடந்த சம்பவத்தை செய்யல. நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அவர் பாட்டில் போயிருப்பாரு. நீங்க என்ன பண்றீங்க? மாறாக உங்க காவல்துறை திமிரை காட்டுறீங்க. அந்த திமிரை இங்க போராடிட்டு இருந்தாங்கல்ல, ரோட்டை மறைச்சு உட்காந்துருக்காங்கல்ல, பப்ளிக் நியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, விசி கேட்கற மாதிரி நீ காட்டிருக்கணும். செஞ்சீங்களா? அதை தயவு செஞ்சு காவல்துறையில் இருக்கக்கூடிய உறவுகள், நம்முடைய உறவுகள் தான் நீங்க, உங்களோட அன்பா கேட்டுக்கிறேன், போலீஸா நடங்க. காவல்துறை உங்கள் அன்பன் பேச்சுக்கு சொன்னா பத்தாது, உண்மையிலே இப்படி நடந்துக்குங்க. அக்யூஸ்டு முள்ள மாதிரி அயோக்கிய பையன் உங்க முகரை பார்த்தா தெரியும், அவன் மீது உங்க திமிரை காட்டுங்க. அங்க உங்க போலீஸோட ஈகோ காட்டுங்க. சாமானிய மக்கள் மீது எதுக்குங்க காட்டுறீங்க? எதுக்கு காட்டுறீங்க நீங்க? அப்படி என்னங்க நீங்க? இப்ப நீங்க ஒரு எம்எல்ஏ வராரு அப்படின்னா எம்எல்ஏட்ட வந்து நீங்க சொல்லுவீங்களா, இரு என்ன யாரும் அடிச்சிட்டு இருக்க ஓங்கி அரைஞ்சு போய் சொல்லிட முடியுமா? உங்களால ஒரு அமைச்சர்கிட்ட சொல்லிட முடியுமா? அப்ப சாமானிய மாதிரி சொல்றீங்கன்னா, இதே உங்க உயர் அதிகாரி வராரு பாங்கிட்டு, என்ன பாங்கிட்டு மறைச்சிட்டு இருக்காங்க சொல்லி ஒரு எஸ்பி வராரு, உங்க எஸ்பி வராரு, சார் அப்படிதான் நிற்பீங்க, அரைஞ்சிருப்பீங்களா? அப்போ உங்க உயர்மட்ட அதிகாரியை பார்த்தா மட்டும் தொடர் நடக்குது. அப்ப நீ என்ன பெரிய காவல்துறை அதிகாரி? நீ அப்ப நடக்குதுல. அப்போ உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு துறையில உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய வந்தா மட்டும் சல்யூட் அடிப்பீங்க. சாமானிய மக்கள் வந்தா ஓங்கி யாராவது கடத்தில் அறிவீங்களா? இது என்ன ஜனநாயகம்? இது எங்க போயிட்டு இருக்கு? இது ஏதோ ஒரு உதாரணம் நீ நடந்தது. அதை வந்து வீடியோ நம்ம கவரேஜ் இல்லைன்னு வச்சுங்க, என்ன நடக்குமே தெரியாது. முதல்வர் விஜய் அவர்கள் இதெல்லாம் நீங்க தான் வந்து சரி பண்ணணும். வந்துட்டீங்க, நீங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கீங்க, காவல்துறைக்கு நீ தான் அமைச்சர். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை மக்களை எப்படி அணுகிறாங்கிறத பாருங்க. நான் சொல்றேன்ல, கொலை பண்றவன் நீ பல பேர் தர்றாங்க வெளியே, ரவுடி பயிலுங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை போட்டுக்கிட்டு கொலை பண்றதே வேலையா தர்றான், கூலிப்படை பெருகிட்டு இருக்கான்.
கஞ்சா விற்கிறான், போதைப்பொருள் விற்கிறான், இவங்க மீதுனா காவல்துறை வந்து சிங்கம் சூர்யா மாதிரி நடவடிக்கை எடுங்க, அடிச்சு நொறுக்குங்க. யாரும் உங்களை கேட்க போறா? ரோட்ல செவனேன்னு போயிட்டு இருந்து கூட்டம் அடிச்சு அவனை போய் சட்டையை பிடிச்சி முறுக்கி இழுத்து போக வேண்டிய தேவை என்னங்க? பாவங்க, பாவமா இல்லையா? உங்களுக்கு மனசாட்சி இருக்காதா? வெறிய காவல்துறை மேல வந்து ஒரு மதிப்பு வரணுங்க. எரிச்சலா வருது பார்க்கும்போதெல்லாம். ஏன்? நீங்களும் மனுஷன் தானே, உங்களுக்கு உணர்வுகளா இருக்கும்ல. பாவம், அடுத்தவனுக்கு வலிக்குங்கிறது கூட தெரியாதா உங்களுக்கு? சரித்த பெண்ணு தெரியாதா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. காவல்துறை உங்க மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பை வந்து நீங்க தான் கருத்துக்கிறீங்க. இந்த மாதிரி சில நபர்கள் செய்ய எல்லாத்தையும் நான் சொல்லுங்கப்பா, காவல்துறைனாலே இப்படிதான் அப்படிலாம் சொல்ல. காவல்துறை எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, இலகிய மனம் படைத்தவர்கள் இருக்காங்க, நேர்மையாளர்கள் இருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் அது எதுவும் வெளியே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களால மொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர். சரி, அவர் தான் அடிக்கிறாரு, கூட இருக்கவங்களாம் சரி உடுப்பா போப்பா தம்பி யாரா சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டு மொத்தத்துக்கு தான் வேலையை பார்க்குறீங்க. ஒருத்தலாம் அப்படி பிடிச்சி அத்தனை பேர் கேமரா வீடியோ எடுப்பேன்னு தெரியும், அது மீறி வந்து சட்டையை பிடிச்சி என்னப்பா நீ சட்டையை பிடிக்கிற? நான் கேட்குறேன், காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒரு சட்டையை பிடிச்சி முடியுமா நீ? நான் கேட்குறேன், காக்கி சட்டையை போட்டு வாடா ஒத்த மோதல் வாடா, நான் யார் தெரியுமா? சிங்கம் சூர்யா சொல்லிட முடியுமா உங்களால? சிங்கம் பார்த்தா சூர்யா வேணா சொல்லுவாப்புல. நிஜத்தில் காவல்துறை அதை ஏதாவது செய்வீங்களா? உங்களுக்கு பின்னாடி அரசாங்கம் இல்லை, காவல்துறை நீங்களாம் ஒரு ஆளா? நீங்களும் சாமானிய மக்கள் தான், எவனும் பார்க்க மாட்டான். காக்கி சட்டை தான் மதிப்பு, உங்களுக்கு மதிப்பு கிடையாது. நீங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் தான் சாருங்கிறாங்க எல்லாரும். அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். லாக்அப் டெத் பண்றது பாவமா இருக்கு நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு சத்தியமா போயிடலாம் தோணுது, எங்கடா போய் தொலைஞ்சலாம் தோணுதுங்க. காவல்துறை அவ்வளவு அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க காவல்துறை நடவடிக்கை யார் மேல எடுக்கணுமோ, எங்க உங்க திமிரை காட்டணுமோ, எங்க போலீஸ் புத்தியை காட்டணும் அங்க காட்டுங்க தயவு செஞ்சு. சாமானிய மக்கள் மீது இந்த மாதிரி அடக்குமுறை ஏவாதீங்க. இது பல நாளா மனசுல இருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு விஷயத்தை நான் இந்த விஷயத்தின் மூலமாக நான் மக்கள் எடுத்து சொல்றேன். இது கட்சி பாகுபாடு என்று எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி சம்பவத்தின் மூலமாக. சாமானிய மக்கள் மீது வந்து அடக்குமுறையை காவல்துறை ஏவாதீங்க. உங்களுக்கு ஒரு பவர் இருக்குன்னா அந்த பவர் எதுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனா செயல்படுங்க, ஒரு நேர்மையான மனிதனாக செயல்படுங்க. வேற என்ன கேட்கிறோம்? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேங்க. கட்சி பாகுபாடு இன்றி. பாவம், அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு தெரியல. அந்த நபரை வந்து அந்த இளைஞரை அந்த இளைஞருக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாம, அவர் கையை காலம் முறிக்காம, பாத்ரூம்ல வலிக்கி விழுகாம, லாக்அப் தாக்காம நல்லபடியா அவர் வீடு போய் சேரணும்னு அந்த கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தி இந்த மாதிரியான ஒரு செய்தியை நீங்க கொண்டு போய் சேருங்க. எல்லாரும் இதை பத்தி பதிவு பண்ணுங்க, கொண்டு போய் சேருங்க. முதல்வர் அவர்களை வந்து மென்ஷன் பண்ணி தயவு செஞ்சு இளைஞர் நல்லபடியா போகணும் கேளுங்க. ஏன்னா நாளைக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கலாம், நம்மளும் ரோட்டில் போகலாம், நம்மளை போலீஸ் அடிக்கலாம். அதுக்காக அந்த இளைஞர் வந்து போலீஸை தாக்கினா சரின்னு சொல்லலைங்க. முதல்ல அடிச்சது யாரு? அடிச்சிட என்ன 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 அப்படி என்ன? அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டு தம்பி போப்பா அப்படின்னா முடிஞ்சில, சரி வரேன் சார் அப்படின்னு போயிடுவாங்கல்ல. அதுக்கு அந்த இளைஞர் அடிச்சு விடுவேன், என்னப்பா வர்ற படான்ட்டு அப்படின்னா திராணி தான் எம்எல்ஏ பற்றி சொல்லுங்க அடிச்சு விடுன்னு. எஸ்பி வருவார்ல ரோட்ல, சொல்லுங்களேன் பார்ப்போம், சட்டை காட்டிட்டு வரல. என்னங்க யார் யார் எப்படி பார்க்கணும் கூட தெரியாது. அப்படி என்னப்பா உங்களுக்கு கீழே சாமானிய மக்களை வந்து சாமானிய மக்கள் நமக்கு கீழே தான், நமக்கு அவங்க அடிமடான்னு நினைக்கக்கூடிய புத்தி எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி. அப்படி நினைக்கிறான் ஒருத்தனா, அவன் படிச்சவனா, மண்டையில் என்ன இருக்கப்போ அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாரையும் சமமாக நினைக்கக்கூடியவர்கள் தான் படித்தவர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. படிச்சுட்டு கூட தாழ்வு மண்பான்மை, உயர்ந்த இவன் தாழ்ந்தவன், இவன் வந்து உயர்ந்த அப்படின்னு நினைக்கிறாங்க. மேலே இருக்கக்கூடியவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பணம் படித்தவர்கள்லாம் உயர்ந்தவர்கள். பைக்கில் போகிறவன், சைக்கிளில் போகிறவன், பாமர மக்கள்லாம் நம்ம கீழே அப்படின்னு நினைக்கக்கூடிய புத்தி இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தான புத்தி. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் சொல்றேன், முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இந்த இளைஞருக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் நல்லபடியாக ஒரு வீடு வச்சிடணும் அப்படின்னு நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழியை பண்ணி கொடுக்கணும். இது கொண்டு போய் சேர்ப்பாங்களான்னு தெரியல, இதை நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம் பிரபுல.